2024-25 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செய்தித் தொடர்பாளர் எஸ்.ஆர்.எஸ். இப்ராஹிம் அவர்களுடன் எமது செய்தியாளர் முத்து நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். 2024 மற்றும் 25ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை இன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கிறார். இந்த நிலையில் மத்திய பட்ஜெட்டில் பொதுமக்களுக்கு, அதாவது சாமானிய மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறியிருக்கிறதா, அதே போல தமிழ்நாட்டுக்கு என்று எந்த மாதிரியான புதிய அறிவிப்புகள் மற்றும் எந்த அளவுக்கு சாதகமான அறிவிப்புகள் வெளியாகிறது என்பது குறித்து பேசுவதற்காக தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கட்சியின் செய்தி தொடர்பாளர் எஸ்.ஆர்.எஸ். இப்ராஹிம் நம்மளிடம் இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். இன்னைக்கு பார்த்திருப்பீங்க, மத்திய பட்ஜெட் என்பது இன்னைக்கு தாக்கல் செய்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது சாமானிய மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த பட்ஜெட்ல எதிர்பார்த்த அளவுக்கு அமைஞ்சிருக்கா? அதே போல தமிழ்நாட்டுக்கு என்று எந்த மாதிரியான சாதகமான அம்சங்கள் அமைஞ்சிருக்கு? எல்லா முறையும் நேரடியா அவங்க சொல்ற வார்த்தை திருக்குறளை பத்தி பேசுவாங்க, இல்லாட்டினா நேரடியா புறநானூரை மேற்கோள் காட்டி முதல்ல பட்ஜெட் ஆரம்பிப்பாங்க. இந்த முறை இந்த தமிழ்ன்ற வார்த்தையே வரல. இன்னும் சொல்ல போனா பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற வார்த்தையே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த முறை பாஜக அரசு என்பது தமிழ்நாடு மீது மிகவும் காழ்ப்புணர்ச்சி கொண்டிருக்கிறத தான் நம்ம பார்க்க முடியுது. இதை தாண்டி இன்னொரு விஷயம் இதுல நம்ம தெளிவா பார்க்கணும். இந்த முறை அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு என்பது பீகாருக்கும் ஆந்திர பிரதேசுக்கும் தான் இருக்கு. பீகாருக்கு கிட்டத்தட்ட 26,000 கோடியும் ஆந்திராவுக்கு 15,000 கோடியும் வாரி இறைத்திருக்கிறார் இந்திய நாட்டு பிரதமர். அப்ப கேட்கக்கூடிய கேள்வி என்பது ரொம்ப சிம்பிளா இருக்கு. இவருக்கு இந்த முறை கூட்டணி கட்சிக்காக மட்டும்தான் இந்த பாஜக அரசு என்பது இந்த நிதி ஒதுக்கீடு, இந்த பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதே போலாவரம் நீர்ப்பாசனத்துக்கு இந்த முறை நிதி அமைச்சகம் அதிகப்படியான நிதியை ஒதுக்கி இருக்கிறது. இதை தாண்டி இன்னொரு பிரச்சனை இருக்கு. தமிழ்நாடு விட்டுருங்க, கேரளான்ற வார்த்தை இந்த முறை வரல, தெலுங்கானான்ற வார்த்தை வரல, கர்நாடகா, எந்த மாநிலங்களை பத்தியுமே இந்த முறை அந்த மாநிலத்துக்கான வார்த்தையே வரல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சியோடு எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் இந்த முறை பாஜகவிற்கு வாக்களிக்கவில்லையோ அந்த மாநிலங்கள் எங்கேயுமே பாஜக சாதகமான நிலைப்பாடோ இல்ல நிதி ஒதுக்கீடோ செய்யல. அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு உத்தரப்பிரதேச மாநிலமே இந்த முறை, இவங்க சொல்றாங்களே உத்தரப்பிரதேச மாடல், அந்த உத்தரப்பிரதேச மாடலே இந்த முறை வரல. இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய பேரே ஒரு குறிப்பிடல. உத்தரகாண்டுக்கு 11,500 கோடி ரூபாய் இன்றைக்கு கொடுத்திருக்கீங்க. ஆனா தமிழக மக்கள் என்ன தவறு செய்து விட்டார்கள் என்று ஒரு ரூபாய் கூட இந்த வெள்ள நிவாரண நிதியாக கொடுக்கப்படல, நிதி ஒதுக்கீடுல தரல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? பாஜகவிற்கு தெல்ல தெளிவாக தமிழக மக்கள் வாக்களிக்கவில்லை என்ற ஒரே ஒற்றை காரணத்தினால மிகப்பெரிய இந்த பட்ஜெட் மூலியமாக பாஜக அரசு வேளாண் துறைக்கு 1,52,000 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. இது போதுமானது இல்லை என்ன விவசாயிகள் தரப்பில இருந்து கருத்துக்கள் தெரிவித்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மினிமம் சப்போர்ட்டிவ் பிரைஸ், அதாவது குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயப்படுத்தணும். சாமிநாதன் கமிட்டி பிரகாரம் 50% உற்பத்தி விலைக்கு மேல 50% லாபத்தொகையா வைக்கணும்ன்றதான் சாமிநாதன் கமிட்டியோட அறிக்கை. இதெல்லாம் இன்னைக்கு கண்டுகொள்ளாத பாஜக அரசு குறைந்தபட்ச ஆதரவு விலையாவது கொண்டு வந்திருக்கணும். அதையும் புறக்கணித்து விட்டு இன்னைக்கு நாங்க நிதி ஒதுக்கீடு அதிகமா செஞ்சிருக்கோன்றது ஒரு நீலிக்கண்ணீர் வைக்கிறது தான். சரி, இங்க இருக்கக்கூடிய நீங்க நம்ம பாக்குறோம், இங்க இருந்து போகக்கூடிய எல்லா மாநிலத்துக்கும் ஏசி உடைய ரிசர்வேஷன் கவுண்டர் எல்லாம் உள்ள ஏறி உட்காந்துறாங்க மக்கள் கோச்சுக்குள்ள. அந்த அளவுக்கு மேம்பாடு தேவைப்படுது ரயில்வே திட்டத்துக்கு. ரயில்வே திட்டத்துக்கான ரயில்வேன்ற வார்த்தையே அதுல இல்லையே. அப்ப அந்த அளவுக்கு பாமர மக்களுக்கு எந்த அளவுக்கு உதவி தேவையோ அதை செய்யவில்லை பாஜக அரசு. மாறாக பிளாட்டினத்துக்கு 15% வரியிலிருந்து 6.41% வரியை குறைச்சிருக்கு பாஜக. அப்ப இந்த பிளாட்டினம் வாங்கி யாரோ உபயோகப்படுத்த போறா? உயர்தர மக்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசு தெல்ல தெளிவாக பாமர மக்களுக்கு எதையும் செய்யவில்லை. எல்பிஜி கேஸ்ல இருந்து, வேலையில்லா திண்டாட்டத்திலிருந்து, இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்றாட பெட்ரோல் டீசல் வேலையில இருந்து எதையுமே செய்யாத பாஜக அரசு நேரடியாக உயர்தர முதலாளிகளுக்கு தேவையான அனைத்து சாதகமான போக்கையும் இந்த பட்ஜெட் மூலியமாக செய்திருக்கிறது. இங்கே அனிதா போன்ற பல மாணவிகள் இறந்தும், 23 மாணவிகளுக்கு மேல இறந்தும் கூட அன்றைக்கு தமிழ்நாடுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்றாரு, நாங்க நீட்டை திரும்ப பெற மாட்டோம். இது எப்படிப்பட்ட அரசியலாக எடுத்துக்க முடியும்? மக்களுடைய நலன் கருதிதான் நீங்க அரசியல் நடத்தணுமே தவிர்த்து மக்களுடைய எதிர்ப்பு நிலைப்பாடோட நீங்க அரசியல் நடத்தக்கூடாது. தமிழக மக்கள் தான் இன்றைக்கு இதை எதிர்க்கிறாங்க. அப்படி நாங்க எல்லா மாநிலமும் இன்னைக்கு சேர்ந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இத்தனை இருந்தும் கூட இன்றைக்கு பாஜக அதை பின்வாங்க என்றால் இதற்கு பின்னாடி மிகப்பெரிய கார்ப்பரேட் மாஃபியான்னு சொல்லுவாங்கல்ல, பெரும் முதலாளிகள் இதுல பயனடைறாங்க. அந்த பெரும் முதலாளிகளுக்காகவே இந்த நீட் தேர்வை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது பாஜக அரசு. அதை இன்னைக்கு இல்ல என்றைக்கும் வரமாட்டாங்க. காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் இந்த நீட் தேர்வு என்பது முடிவுக்கு கொண்டு வரப்படும்.